உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். மதுரையில் போலி டிக்கெட்டுடன் விமான நிலையத்திற்கு வந்த 106 பயணிகள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர். இண்டிகோ விமானம் மூலம் அயோத்தி கோவில் அழைத்து செல்வதாக கூறி 100 பேரிடம் மோசடி செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சத்யகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சத்யகுமார், இந்த மோசடியில் ஈடுபட்ட நபர் யார் என்பது தெரிய வந்திருக்கிறதா? முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக மதுரையிலிருந்து அயோத்தியா செல்வதற்கு மதுரையிலிருந்து பெங்களூர் இண்டிகோ விமானத்தில் 100க்கும் மேற்பட்ட பயணிகள் டிக்கெட் புக் செய்வதற்காக திண்டுக்கல் மாவட்டம் என்று இவருக்கு சொல்லப்படுகிறது. அந்த பகுதியில் உள்ள ஒரு தனியார் இந்த புக்கிங் ஏஜென்சி மூலம் டிக்கெட் 100க்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு இன்று காலை மதுரையிலிருந்து பெங்களூர் விமானத்திற்கு டிக்கெட் புக் செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இன்று காலை அவர்கள் இந்த விமானத்தில் பயணிப்பதற்காக மதுரை விமான நிலையம் வந்து இங்கே டிக்கெட் செக்கிங் பாயிண்டில் அவர்கள் செக்யூரிட்டி செக்கின் போது அவர்கள் சோதனையில் அவர்கள் வைத்திருக்க 100க்கும் மேற்பட்ட பயணிகள் வைத்திருந்த டிக்கெட்டுகள் முழுவதுமே போலியானது என்று இந்த ஏர்போர்ட் நிர்வாகத்தினர் தெரிவித்ததை அடுத்து அதிர்ச்சி அடைந்தனர். இதைத் தொடர்ந்து அவர்களுக்கு டிக்கெட் புக் செய்து கொடுத்த அந்த ஏஜென்ட்டிடம் கேட்டபோது அவர், நான் இதை செய்யவில்லை, எனக்கு தெரிந்தவரிடம் நான் சொல்லியிருந்தேன், அவர் தான் இந்த டிக்கெட்டை புக் செய்தார், நான் அவரிடம் இது குறித்து விசாரித்து உடனடியாக உங்களுக்கு வேறொரு டிக்கெட் ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறியிருக்கிறார். அதனால் தற்போது 100க்கும் மேற்பட்ட பயணிகள் தற்போது மதுரை விமான நிலையத்தில் காத்திருக்கின்றனர். பயணிகள் 100க்கும் மேற்பட்டோர் போலி டிக்கெட்டுடன் மதுரை விமான நிலையத்தில் அமர்ந்திருப்பது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சத்யகுமார். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.